ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட் சொல்லுது. இந்த இடம் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணி நம்ம வந்து கேர் பண்ணோம், எப்படி க்யூர் பண்ணோன்னு இந்த இடம் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்ததுலேருந்து க்யூர் பண்ணோன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கேஜ்லேயும் என்னென்ன இப்போ வேலை பார்த்துட்ருக்கோன்றதான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இந்த ஃபீமேல் தான் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. மேல் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த க்ரே கலரு. அது பார்த்திங்கன்னா அதோட சிக்கு, அதாவது இந்த லாஸ்ட் கிளச்சு வந்து இறங்கின சிக்கு, ஒரே சிக்கு தான் நெஸ்ட் பண்ணி விட்ருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீடிங் அந்த கூடையெல்லாம் கழட்டி போட்டாச்சு. என்ன பிரச்சனைனா இதுதான் பிரச்சனை, அடுத்த கிளச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம், ஃப்ரீடம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு எடுத்தாச்சு. மழை டைம் வந்தாலே இந்த ஃபின்ச்சஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸுக்கு வெயில் தான் ரொம்ப ரொம்ப வேணும். ஏன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சுன்னா இந்த ரொம்ப சின்ன பேர்டு பார்த்திங்கன்னா அதனால் சட்டுன்னு வந்து இது வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். இது வந்து ரொம்ப பெரிய ஃபால்ட்லாம் இல்லை, லைட்டாக ரொம்ப அந்த ரெக்கை வந்து ஓவராக ஃப்ளை பண்ண முடியல, அதாவது ரொம்ப பறக்க முடியாதால் கீழே தான் பொத்துன்னு விழுந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், கையை வச்சு நான் பிடிச்சிட்டேன். கையில் எப்படி படுத்து கிடக்கு பாருங்கள். நானும் அது டெத் ஆகிடும் தான் நினச்சேன், பட் இது வந்து 2 நாளே க்யூர் பண்ணியாச்சு. இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் அப்படின்னு இந்த கட்டி மஞ்சள் இருக்கும். அதாவது மஞ்சள் பொடி இல்லை, மஞ்சள் விரலி மஞ்சள்னு கட்டியாக இருக்கும். அந்த விரலி மஞ்சளை ஒரு கல்லில் சுரண்டி இதுக்கு வைக்கிற வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வச்சுருங்க. இப்படி 2 நாள் வச்சாலே போதும், அது வந்து க்யூர் ஆயிரும். ஃபின்ச்சஸ் வந்து இந்த மாதிரி இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி லவ் பேர்டுக்கும் இதே மாதிரி பண்ணலாம், ஆஃப்ரிக்கனுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மெர்லி மஞ்சள் பார்த்திங்கன்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி கொடுக்கும் அதுக்கு. இதான் அதோட சிக்கும் நல்ல ஒரு பாண்டிங்லாம் இருக்குது, நல்லா வந்து ஃபீட் பண்ணுது. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து இப்போ ஒன்றும் உள்ளே வைக்கல, நம்ம கூட ஒன்றும் வைக்கல. அதனால் இந்த ஒரு சிக்கு மட்டும் நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழிச்சு அதுக்கு ப்ரீடிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கேஜி ஃபின்ச்சஸ்க்கு ரெடி பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 4 கேஜி, அதில் 2 கேஜி ஃபுல்லாக முடிஞ்சுது. இன்னும் 2 கேஜி நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து மூங்கில் வந்து எப்படி நம்ம வெட்டணும் அப்படின்னு இந்த வீடியோலே வரும் லாஸ்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ, அது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோவில் ஃபீமேல் எப்படி நின்றுச்சு கீழே, இப்போ வந்து 2 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோ மேலே எப்படி நிற்கும் பாருங்கள். அது பறக்கிறதே நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். வீடியோலையும் வரும், அது எந்த அளவுக்கு க்யூராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு அது வந்து நல்ல பாண்டிங்காக இருக்குது பாருங்கள். உங்கள் ஃபின்ச்சஸ் இல்லை லவ் பேர்ட் இல்லை பேர்ட்ஸு இந்த மாதிரி ஓயாமல் ஓரமாக உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்படி தான் க்யூர் பண்ணணும். மஞ்சள் மட்டும்தான் இதுக்கு வந்து சொல்யூஷன், மஞ்சள் மட்டுமே போதும். வேறு எதுவும் நீங்கள் பெட் ஷாப்பில் இல்லை மெடிக்கலில் போய் செக் பண்ணி நீங்கள் வாங்கி போட வேணாம், அது வந்து கொஞ்சம் டெட்டாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இயற்கை முறையில் நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு எடுத்த வீடியோ தான். அந்த ஃபீமேல் நல்லா வந்து க்யூர் ஆகிட்டு 2 நாள்லேயே சரி பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம வந்து பேட்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து நம்ம கேஜ் ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 1.5 அடி சைஸில் வந்து மூங்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கல் மூங்கில் தான். மூங்கில் வந்து மேக்ஸிமம் எல்லா வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைனா கடையிலையும் வாங்கிக்கலாம். இந்த கல் மூங்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து 18 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி கணக்கு பண்ணி 3 மூங்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதான் அந்த வலை பார்த்திங்கன்னா 3 அடி வலை, 10 அடி வந்து வாங்கி வச்சுருக்கேன். இந்த கேஜிக்கு வலை பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வாங்கியாச்சு கடையில். இது வந்து எல்லா கடையிலுமே மேக்ஸிமம் இருக்கும். ஒவ்வொரு சதுரடி ஒவ்வொரு ரேட் மாதிரி ஒவ்வொரு கடையில் இருக்கும். நான் கேஜி மேலே காட்டணும் பார்த்திங்கன்னா அந்த 2 கேஜி ரெடி பண்ணி ஸ்டார்டிங்கில் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த 4 தூண் மாதிரி கம்பு ரெடி பண்ணிட்டு அந்த 4 கேஜியுமே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபின்ச்சஸ்க்கு வைக்க போகிறோம். இப்போதைக்கு 3 பேர் ஃபின்ச்சஸ் இருக்குது, இன்னொரு பேரும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா 4 பேராக தான் நம்ம வந்து போடுவோம். இது வந்து அருவாலும் இந்த மூங்கிலும் தான் நமக்கு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோன்ட்டு. மொத்தமாக பார்த்திங்கன்னா 26 இந்த மாதிரி பீஸ் வேணும். 26 பீஸும் நம்ம 2 அந்த மூங்கிலே எடுத்தாச்சு. இன்னும் ஒரு மூங்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே தான் நம்மள்ட்ட வந்து இருக்குது. அதனால் அடுத்த நம்ம கேஜி சேருக்கு யூஸ் ஆகும், அதனால் அது ஓரமாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வந்து சைடு செதுக்கிட்டு இந்த அளவு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூங்கில் பார்த்திங்கன்னா அந்த கேஜி மேலேருந்து ஒரு 5 அடி இல்லை 6 அடி ஹைட்லேருந்து கீழே வந்தாலும் உடையாது. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து வாரண்டி கொடுப்பேன். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாகவே பேட்ஸ் வளர்த்துட்ருக்கோம். அந்த 3 வருஷத்துலேயே நம்ம ஸ்டார்டிங் செஞ்ச கேஜே இன்னும் நம்மள்ட்ட அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஓட்டையும் இல்லை எங்கேயும் உடையும் இல்லை, அந்தளவுக்கு நம்மள்ட்ட வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு மேலேருந்து கீழே விழாத மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஒரு மூங்கில் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பாதி வெட்டினது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அது அடுத்த கேஜி நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேஜி உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் தேவையான பேட்ஸ் போடுற மாதிரி நான் வந்து கேஜி ரெடி பண்ணி தந்துடுவேன்.
நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்குறத விட நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கேஜ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். பெட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த அதாவது பலகை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மூங்கில்னால நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கேரண்டியாக நம்மள்ட்ட வந்து வாங்கலாம். பக்கத்தில் அப்படின்னா நானே ஹோம் டெலிவரி கூட பண்ணிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிங்க. யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.